கவின் சம்பவம் ஆறி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு ஆணவம். பல 4 மாசமா அவனை வெளிக்கொண்டு ஆணவத்துல இல்லாட்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த 10 பேர், என் அம்மா, அப்பா, என் அண்ணன் எல்லாத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எல்லாத்து மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாத்து மேலே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட்ல வைக்கணும். இல்லாட்டி நான் புருஷனோட பாதியை காதல் திருமணம் கேக்குதா உனக்கு என்று சாதி வரியில் சொந்த மாப்பிள்ளையை கொடூரமாக சாய்த்த மாமனார். என் அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் என் புருஷனோட உடம்ப நான் வாங்க மாட்டேன் என்று கணவனை இழந்து இடிந்து போய் பேசிய மனைவியின் கதறல். திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அடுத்த ராமநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அப்படின்றவரு பால் கறவை வியாபாரம் செஞ்சுட்டு வராராம். இந்த நிலையில தான் கணபதிப்பட்டி கிராமத்துல பால் கறவைக்கு சென்ற இடத்துல சந்திரன் அப்படின்றவங்களோட மகளான ஆர்த்தி அப்படின்றவங்களோட இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அது நாளடைவுல காதலா மாறி இருக்குது. இருவரோட வீட்டிலேயுமே பிரச்சனை வந்ததா சொல்லப்படுது. வீட்டோட கடும் எதிர்ப்புகளை மீறி இவங்க இருவருமே 3 மாதங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. திடீர்னு ராமச்சந்திரன் வேறு சாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால பெண்ணோட குடும்பத்தினர் கடும் ஆத்திரத்துல இருந்ததுனால 2 முறை இவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில வழக்கம் போல குளிப்பட்டி கிராமத்திற்கு பால் கறவைக்கு சென்ற ராமச்சந்திரன் ஐயம்பாளையம் கிராமத்தை அடுத்து பெரியார் பாசன கால்வாய் பாலத்துல ராமச்சந்திரன் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரில் அவங்கள வழிமறித்த பெண்ணோட தந்தை சந்திரன் கண்ணிமைக்கிற நேரத்துல ராமச்சந்திரன் அருளால சரமாரியா இருக்காரு. காயங்களோட ராமச்சந்திரன் வெள்ளத்துல மூழ்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை செய்த சந்திரன் இப்ப காவல் நிலையத்துல சரணடைந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பா என் அப்பா அம்மா உள்ளிட்ட 10 பேரை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் என் புருஷனோட உடம்ப நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆசாசையா காதல் திருமணம் செய்த மனைவியான ஆர்த்தி இடிந்து போய் பேசிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்குது. கவினோட ஆணவத்தை ஆறி அடங்குவதற்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது.